திட்டம் என தமிழகத்தில் செயல்படுத்தி வரும் திமுக அரசை வடமாநில பத்திரிகைகள் மட்டுமல்லாது அனைவரும் வியந்து தமிழகத்தினை பார்ப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா, முன்னாள் அமைச்சர் சிபிஎம் அண்ணாமலையின் 108வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு எளியோர் எழுச்சி நாள் கொண்டாட்டம் காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது. இதில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன், உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் ஆகியோர் கலந்து கொண்டு ஆட்டோ ஓட்டுநர், சாலையோர வியாபாரிகள், பெண்கள், மூத்த கழக முன்னோடிகள் என 5 தரப்பிலான 1131 நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். பின்னர் கூட்டத்தில் பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, தினம் ஒரு நலத்திட்டம் செயல்படுத்தி வரும் தமிழக அரசை வடநாட்டு பத்திரிகைகள் மட்டுமல்லாது அனைவரும் தமிழகத்தை திரும்பி பார்க்கும் வகையில் திட்டங்கள் மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறது என்று பெருமையாக பேசினார். ஒன்றியத்தில் இருக்கின்ற வடநாட்டை சாதிக்கிற ஒரு பத்திரிகை சொல்லிக்கிட்டு இருக்கின்ற பெருமையான கொண்டதை மக்கள் நம்மையை பொறுத்தவரைக்கும் நம்ம விமர்சனங்கள் செய்வது யாராக இருந்தாலும் பேரறிஞர் அண்ணா சொல்றனால விழுகிறர்கள் விழுந்த இடத்திலே மூழ்கி போக நதி தன் பாட்டுக்கு போயிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி நம்ம பாட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம மக்களுக்காக இருக்கக்கூடிய நதி மற்றவர்கள் அங்கே ஸ்டாக்னேட்டா அங்கேயே நின்று சாக்கடையா மாறி போயிட்டே இருப்பாங்க. அது பயன்படாத அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை சார்ந்த திமுக தான் பொறுப்பு இருக்கிறது மட்டும் இல்ல, திமுக உடன்பட சொல்றதே பெருமைதான் நம்ம ஆளுங்களுக்கு. அரசு செயலர்கள் காலம் கடத்தாமல் மக்களுக்கு சேவையாற்றினால்தான் புதுச்சேரி மாநிலத்தை வளர்ச்சியை நோக்கி கொண்டுவர முடியும் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். டெல்லியில் உள்ள கர்மயோகி பாரத் திறன் மேம்பாட்டு ஆணையமும் புதுச்சேரி அரசு நிர்வாக சீர்திருத்த துறையும் இணைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் கையெழுத்திட்டனர். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, அரசு அனுப்பும் கோப்பிற்கு ஓரிடத்தில் முடியும் என்று சொல்லிவிட்டு மறு இடத்தில் வேறு கேள்வியை செயலர்கள் எழுப்பினார். எப்படி விரைவாக திட்டங்களை செய்ய முடியும் என கேள்வி எழுப்பினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், காலம் கடத்தாமல் மக்களுக்கு சேவையாற்றினால்தான் மாநிலத்தை நல்ல வளர்ச்சியை நோக்கி கொண்டு வர முடியும் என தெரிவித்தார். மக்களுக்கு சென்றடைகின்ற அரசோட பயன் விரைவாக இருக்க வேண்டும். நம்முடைய மாநில வளர்ச்சி விரைவாக இருக்க வேண்டும். நாட்டினுடைய வளர்ச்சி விரைவாக இருக்க வேண்டும். இந்த நாட்டினுடைய வளர்ச்சி விரைவாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் நம்முடைய பாரத எத்தனையோ, அதாவது நீங்க பார்க்கலாம், இன்னைக்கு பெரிய ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்திருப்பதை பார்க்கலாம். அது என்ன காரணம் சொன்னா, அந்த நிர்வாகத்தில் அவங்க எடுக்கின்ற முயற்சி, விரைவான ஒரு நடவடிக்கை விரைவாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம். அதை தான் நாங்கள் இங்கே எதிர்பார்க்கிறோம். எப்படி நம்முடைய நாட்டு வளர்ச்சி விரைவாக இருக்கின்றதோ அதே மாதிரி புதுச்சேரி மாநில வளர்ச்சியும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்க இயலாமல் போனதற்கு எந்த அழுத்தமும் காரணமில்லை என தவிக தலைவர் விஜய் பேசியதற்கு திருமாவளவன் பதிலடி கொடுத்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், விழாவில் பங்கேற்க இயலாமல் போனதற்கு எந்த அழுத்தமும் காரணமில்லை என்றும் சுதந்திரமாக நான் எடுத்த முடிவு என்றும் தெரிவித்தார். மேலும் நான் கலந்து கொண்டிருந்தால் இதை வைத்து அரசியல் செய்யும் சிலர் இதை திசை திருப்புவதற்கும் திருப்புவாதம் செய்வதற்கும் வாய்ப்புள்ளது என்றார். மேலும் ஆதவ் அர்ஜுனா பேசிய கருத்திற்கு தனக்கு உடன்பாடு இல்லை என்றும் ஆதவ் அர்ஜுனாவிடம் உயர்நிலைக் குழுவின் சார்பில் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்படும் என்று கூறினார். இந்த விழாவிலே நான் பங்கேற்க இயலாமல் போனதற்கு அவர் சொல்லுவதைப் போல எந்த அழுத்தமும் காரணமில்லை. நான் சுதந்திரமாக எடுத்த முடிவு. தொடக்கத்திலேயே விகடன் பதிப்பகத்தாரிடம் நான் இது குறித்து விளக்கி சொல்லியிருக்கிறேன். திரு விஜய் அவர்களும் நானும் ஒரே மேடையில் நூல் வெளியீட்டு விழாவிலே பங்கேற்கிற சூழல் எழுந்தால் இதை வைத்து அரசியல் செய்யக்கூடிய சிலர் அல்லது அதற்கான செயல் திட்டத்தை வகுத்து காத்து கொண்டிருக்கிற சிலர் திருப்புவாதம் செய்வதற்கும் திசை திருப்புவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது.
திமுக கூட்டணி நிர்பந்தம் என்று விஜய் கூறிய கருத்திற்கு தனக்கு உடன்பாடு கிடையாது என விசிக தலைவர் தொல் திருமாவளவன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், திமுக அல்லது திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் அழுத்தம் என்ற கருத்தை தவிக தலைவர் விஜய் பதிவு செய்திருப்பது தனக்கு உடன்பாடு இல்லை என்றும், அப்படி எந்த அழுத்தமும் இல்லை என்றும் திட்டவட்டமாக பேசினார். மேலும் அழுத்தம் கொடுத்து அதற்கு இணங்கக்கூடிய அளவுக்கு தானும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பலவீனமாக இல்லை என்பதையும் உறுதியாக பேசினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.